கர்த்தருடைய மகா இரக்கங்களுக்கு கிருபைக்கும் மகிமை உண்டாவதாக. அவர் நம்ம மேல பாராட்டின கிருபை பெரியது. ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு ஒவ்வொரு நாளும் அளவில்லாது. நீங்க அதை நினைச்சு நீங்க என்ன பண்ண எப்பொழுதும் நன்றியோட இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தினத்துல காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம வாசிக்க இருக்கிற வேத பகுதி ஏசாயா 59வது வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்களை அரிக்கும். இப்போ அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம், மன கஷ்டங்கள்ல, தோல்விகள்ல, இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க என்னை விடுவிக்க மாட்டாங்களா, இவங்க எனக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் ஏதாவது ஒரு வழிவாசல் உண்டு பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைச்சு மனுஷனையே நினைச்சு என்ன பண்றீங்க, நொந்து போயிடுறீங்க. அப்புறம் அந்த மாதிரி காரியங்கள் ரொம்ப நம்மளை நெருக்கும் பொழுது அநேகர் நம்மளை என்ன பண்ணிடுறாங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனா அவருடைய துணையை நம்ம என்ன பண்ண வர்றதில்ல, விரும்புகிறதில்ல. அந்த துணை செய்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், வர வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு துணை செய்யும் பொழுது நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யாரும் கிடையாது. எவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும்னு நினைச்சாலும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், பொட்டு பூச்சி அரித்து போடுகிறது போல, ஒன்றுமில்லாம வஸ்திரத்தை அரித்து போடுகிறது போல ஒன்றுமில்லாதபடி அவர்களை போக செய்ய ஆண்டவராகிய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் ஆண்டவர் நமக்கு துணை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து அவருடைய துணையை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பயணம் நிச்சயமாய் வெற்றிகரமாய் முடியும். எவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க நினைக்கிறானோ அவனுக்கே அந்த ஆக்கினை திரும்ப வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. துளி கூட சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் விசுவாசிங்க. ஆண்டவர் எனக்கு நீங்க துணை செய்யுங்க, என்ன எல்லா காரியங்கள்ல இருந்து விலக்கி மீட்டு ரசித்து காத்து கொள்ளுங்க, என்ன ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவங்க மத்தியில என்ன சாட்சியாய் நிறுத்துங்க, அந்த ஆக்கினை அவர்களுக்கு திரும்ப பண்ணுங்க, ஏன்னா நான் நீதியா நடந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி தைரியமே அவரிடத்துல உதவி கேட்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அப்பா தகப்பனின் தேவநாயகத்தை எங்களுக்கு துணை செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ராஜா. தகப்பனே எங்களை அப்பா முற்றிலும் கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தகப்பனே நம்முடைய துணையை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கோம். இது வரைக்கும் மனுஷ துணையோ வேற ஏதோ ஒரு துணையோ நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அந்த தவறை மன்னிங்க ராஜா. அப்பா எங்களுக்கு விரோதம் எழும்புகிறவர்கள், எங்களை நியாயம் தீர்க்க நினைக்கிறவர்கள் எல்லாரும் வெக்கப்பட்டு தலை குனிந்து எங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க நினைக்கிற ஒவ்வொரு மனுஷரும் ஒன்று இல்லாமல் போகும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தயவு பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு துணை செய்த எல்லா காரியங்களையும் ஜெயமாய் முடிய பண்ண போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you.